நான் ராகுல் டிக்கி பேசுறேன். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். இன்ஸ்டா பிரபலமான ராகுல் டிக்கிங்கிறவரு விபத்துல இறந்துட்டாப்புல. இவரை இன்ஸ்டாகிராம்ல 8 லட்சத்துக்கு மேற்பட்ட ரசிகர்கள் பின்தொடர்றாங்க. யூடியூப்ல 3 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவர் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே அனைத்து தரப்பு மக்களும் ரசிக்கும்படியா இருக்கும். இன்னைக்கு பிரபலமாகணுன்றதுக்காக நிறைய பேர் ஆபாச வார்த்தைகளையும் ஆபாசமான உடல் மொழியும் யூஸ் பண்றாங்க. ஆனா இவர் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்குற மாதிரி இருக்கும், ரசிக்கும்படியா இருக்கும். இப்போ சாப்பிட்டியா அப்படின்னா தெலுங்குல எப்படி என்னன்னு கேட்பீங்க? சாப்பிட்டியா லூ. ஈரோடு அருகே இவருடைய இருசக்கர வாகனத்துல போய்கிட்டு இருக்கும்போது சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர்ல மோதி கீழே விழுந்திருக்காரு. நண்பர்கள் இவரை தூக்கிக்கின்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. மருத்துவர்கள் அவரு விபத்து நடந்த இடத்திலேயே இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இங்க கடைசி வரையும் நான் எந்த இன்டர்வியூலயும் நான் கண்ணு கலங்கினதில்லை. எனக்கு ஒருத்தவங்களை பர்சனலா பார்த்து தான் நான் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் செஞ்சிருக்காப்ல. ரீசெண்டா தான் ஒரு வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருக்காப்ல. அந்த வெப் சீரிஸும் ரிலீஸுக்கு தயார் நிலையில இருக்கிறதா சொல்றாங்க. கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. இவருடைய இறப்ப இவரை பின்தொடர்ற ரசிகர்களால் ஏத்துக்கவே முடியல. இவருடைய உடலை ஆம்புலன்ஸ்ல ஏத்தின்னு வரும்போதும் சாலை முழுக்க மிகப்பெரிய கூட்டம் இருந்து அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துறாங்க. இவருடைய எதிர்பாராத மரணம் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நான் ஹாப்பியா இருக்கேனான்னு என்னை நானே நிறைய டைம் கேட்பேன். திரும்பி வா.